வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா அருளுரையில் தர்மம் தலை காக்கும் என்பதை பற்றி பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். புத்தாண்டு பிறக்கப் போவதற்கு அறிகுறியாக இயற்கை அன்னை தனது மர வர்க்கங்களின் அரசிலங்குழந்தைகளான அரசையும் வேம்பையும் முதலில் அடியோடு இலையுதிரச் செய்கிறாள். பிறகு பச்சை துளிர்களை தழைக்க வைக்கிறாள். அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் செய்து அதனடியே விநாயகரையும் நாகராஜனையும் பிரதிஷ்டை செய்வது தொன்று தொட்ட வழக்கு. பனிக்காலத்துக்கு பின் இலை உதிரும்போது இந்த மரங்களை பார்த்தால் இலையே இருக்காது. பிள்ளையாரும் நாகராஜனும் மரத்தின் நிழற்குடை இல்லாமல் வெளிச்சம் தங்கள் மேல் படுகிற மாதிரி இருப்பார்கள். இது இம்மாதிரி ஆகாசம் பார்க்க சுக உஷ்ணமான சூரிய வெளிச்சத்தை ஆனந்தமாக அனுபவிக்கிற பருவகாலமாகவே இருக்கிறது. மழையிலே குடை வேண்டும், கொளுத்துகிற வெயிலில் குடை வேண்டும். கடும் பனி காலத்திலும் ராவேளையில் சூரியன் இல்லாத போது ஆகாசம் பார்க்க உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆனால் அத்தனை பனியில்லாத இந்த இலையுதிர் காலத்தில் சிவராத்திரியோடு குளிர் சிவசிவா என்று போய்விடும் என்பார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் சுக உஷ்ணமாக சூரியன் இருக்கும் காலத்தில் பகல் ராப்பொழுது இரண்டிலும் ஆகாசம் பார்க்க உட்கார்ந்து இருக்கலாம். இதை உணர்த்துகிறது போலவே இயற்கை அன்னை இந்த பருவத்தில் விக்னேஸ்வரருக்கும் நாகராஜனுக்கும் சூரிய பூஜை செய்கிற மாதிரி மேலே இருக்கிற அரசு வேம்பு மரங்களின் இலைகளை உதிர்த்து விடுகிறாள். நாகராஜனை சுப்பிரமணிய சுவாமி என்றே சொல்லலாம். தெலுங்கர்கள் சுப்பிரமணியர் பாம்பு இரண்டையும் சுப்பராயுடு என்றே சொல்கிறார்கள். சஷ்டியில் நாகராஜ பூஜை செய்கிற வழக்கம் நம் தமிழ் தேசத்திலும் பிராசீனமாக இருந்து வந்திருக்கிறது. ஆதி தம்பதிகளின் முதல் குழந்தைகளான பிள்ளையார் குமாரசுவாமி இரண்டு பேருக்கும் இயற்கை அன்னை காட்டுகிற பரிவு பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைகளான நம் அத்தனை பேரிடமும் காட்டுகிற அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அது நிறைந்த பரிவாக இருக்கிறது. இப்போது சுகோஷ்ணமாக மித வெப்பமாக இருந்தால் இவர்களை இப்படி சூரிய ஒளியில் உட்கார்ந்து வைத்திருந்தாலும் வசந்த காலம் வந்தவுடன் சூரியன் கொஞ்சம் உக்கிரமானவுடன் அது அவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடாது என்கிற காலத்தில் துளிர்கள் தழைத்து பசுங்குடை பிடிக்கிறாள். இலையுதிர்ப்பது துளிர்ப்பது எல்லாம் இயற்கை லோக நியதி. அவை யுகாந்திரங்களாக மாறாமல் நடப்பவை. பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறது. அப்படி அவை நியதிப்படி நடப்பதால்தான் உலக வாழ்க்கை நடக்க முடிகிறது. இல்லாவிட்டால் எல்லாம் நெறிக்கெட்டு போய்விடும். அதாவது லோகத்திலுள்ள சமஸ்த ஜீவராசிகளும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்கிற அன்பான எண்ணத்திலேயே அவை ஒன்றோடொன்று ஒத்து போவதற்காக இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்மம் நியதி ஈஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தன் குழந்தைகளை வெயில் படாமல் மழைப்படாமல் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு இள வெயிலின் வெப்பம் தேவையாக இருக்கிற போது அதை தந்து அரவணைக்க வேண்டும் என்கிற அன்பு ஈஸ்வரனுக்கு இருப்பதால் அதற்கு அனுசரணையாக இயற்கையை நடத்தி வைத்து மரங்களுக்கு ஒரு நியதியை தர்மத்தை தந்திருக்கிறார். இந்த அன்பை பெற நமக்கு யோகியதாம்சம் வேண்டாமா? வேண்டும். மரத்துக்கும் மட்டைக்கும் இருக்கிற நியதி நமக்கும் உண்டு. லோகக்ஷேமத்துக்காக அதை நாம் நடத்தி காட்டுகிற போதுதான் ஈஸ்வரனின் அன்பை பெற பாத்தியதை கேட்கலாம். மனிதனுக்காக உள்ள இந்த நியதிக்கே தர்மம் என்று பெயர். இந்த நியதியை மீறவும் மனிதனுக்கு மூளையை தந்து சுவாமி விளையாட்டு பார்க்கிறார். அந்த மூளையை வைத்துக்கொண்டு இவனும் எதையோ சௌக்கியமாக நினைத்து கொண்டு அவற்றுக்காக அலைகிறான். இதில் தனக்கான தர்மத்தையும் மீறுகிறான். ஆனால் இறுதியில் சௌக்கியத்தை தருவது தர்மமே. லோகம் முழுவதையும் பகவானுடையதாக பார்த்து அதற்கேற்ப எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதே மனுஷர்களின் தர்மம். தனக்கென்று மட்டும்
இவன் செய்து கொள்கிற காரியங்கள் இவனை அதர்மத்தில்தான் தள்ளும். எனவே இப்போது இவனுக்கு இருக்கிற சுயநலத்தை குறைக்க வேண்டும். இவனுக்கு ஈஸ்வரனின் நினைப்பை உண்டாக்கி அவனுடைய உடைமையே உலகமெல்லாம் என்ற அறிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில்தான் சகல மதங்களும் உண்டாகி இருக்கின்றன. உன் ஆசைப்படி நடந்து கொண்டு உனக்கேற்ற சொத்து சேர்த்துக்கொள் என்று சொல்கிற மதம் எதுவுமே இல்லை. தன்னை முக்கியமாக நினைத்து கொள்கிற வரையில் இவன் சுயநலத்துக்குத்தான் காரியம் செய்து கொள்வான் என்பதால் அத்தனை மதங்களும் கடவுள் என்கிற ஒன்றை இவனுக்கு சொல்லி, அப்பா பிரபஞ்சம் முழுவதையும் செய்த அந்த மகா சக்தியின் முன் நீ ஒன்றுமே இல்லை என்று காட்டி இவனுடைய அகங்காரத்தை குறைக்கின்றன. அந்த மகா சக்திமானை பிடித்துவிட்டால் நம் மூளையை செய்த அவனே அதை எப்படி திருத்த வேண்டுமோ அப்படி திருத்தி நம்மை நம் தர்மத்தில் ஈடுபடுத்தி விடுவான் என்பதால் பக்தியையே பெரும்பாலான மதங்கள் முக்கியமாக வைத்திருக்கின்றன. தர்மமே தலை காக்கும். 10 தலை ராவணன் விழுந்து நாசமாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி விஜயராகவனாக தலை நிமிர்ந்து நின்றதற்கு காரணம் தர்மம் தலை காத்ததுதான். அவரவருக்கு முன்னோர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட தர்மமே ஒவ்வொரு மதமாயிருக்கிறது. இந்த தர்மத்தை அவரவரும் தைரியமாக நியாயமாக பின்பற்றி சாஸ்வத சௌக்கியத்தை பெறுவீர்களாக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது போல் மகா பெரியவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகா பெரியவா மகிமை, மகா பெரியவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர கமகோடி சங்கர. காமாட்சி சங்கர காமதேனு சங்கர. மகா பெரியவா சரணம்.